Chapter 9 Ratio Analysis. Ratio analysis accounting ratio. The ratio is mathematical expressions of relationship between two related or interdependent items. It is the numerical and quantitative relationship between the two items. It is calculated by dividing one items by another related items. When the ratios are calculated on the basis of accounting information, so this called accounting ratio. Accounting ratios is a study of relationship among various financial factors in a business. இதோட ஃபார்மட்டை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து லிக்விடிட்டி ரேஷியோ என்னன்றது பார்க்கலாம். ஃபேக்டர்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷனில் ஃபர்ஸ்ட் ஒன் லிக்விடிட்டி ரேஷியோ. லிக்விடிட்டி ரேஷியோவில் கரண்ட் ரேஷியோ அண்ட் குயிக் ரேஷியோ இருக்குது. ரெண்டு ரேஷியோ இருக்குது, குயிக் ரேஷியோ அண்ட் கரண்ட் ரேஷியோ. கரண்ட் ரேஷியோ கால்குலேட் பண்ண கரண்ட் அசஸ் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ். கரண்ட் அசஸ் கண்டுபிடிக்க என்னென்ன ஐட்டம்ஸ் வரும் அப்படின்னா, கரண்ட் அசஸில் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு, இன்வென்டரிஸ் trade receivable, அதில் வந்து பில்ஸ் ரிசீவபிள் அண்ட் சண்டி டேட்டாஸ், அதில் லெஸ் ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல், கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட், கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க் எக்ஸெட்ரா, ஷார்ட் டேர்ம் லோன் அண்ட் அட்வான்டேஜஸ் ஆர் கிவன்ஸ், அதர் கரண்ட் அசஸ், அதில் வந்து ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ், அக்ரூட் இன்கம் எக்ஸெட்ரா. இதெல்லாம் கரண்ட் அசஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம மக்கப் பண்ணி வச்சுக்கணும். கரண்ட் லைபிலிட்டிஸ் கண்டுபிடிக்க ஷார்ட் டேர்ம் பாரோயிங், trade payables, இதில் bills payable and sundry creditors, other current liabilities, expenses payable, incomes received in advance, etc. Next one short term provisions. இப்போ quick ratio calculate quick ratio calculate பண்ணுறதுக்கு quick assets divided by current liabilities. quick assets கண்டுபிடிக்க current assets minus inventories minus prepaid expenses. கரண்ட் லைபிலிட்டிஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு கரண்ட் ரேஷியோவில் நம்ம பார்த்துருக்க அந்த ஐட்டம்ஸ் தான் அப்ளை பண்ணால் கரண்ட் லைபிலிட்டிஸ் கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரிப்பேர்டு லாங் டேர்ம் next one prepared for long term ratios. First one is the debit equity ratio. Next வந்து propriety ratio, capital gearing ratio. First one is debit equity ratio கண்டுபிடிக்கிறதுக்கு long term debit divided by shareholders fund. Long term debit na long term debit including the debentures, bonds, long term loans and other long term borrowing. இதுதான் long term டெபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு ஈக்விட்டி ஈக்குவல் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் அந்த ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ். இதை கால்குலேட் பண்ணால் டெபிட் ஈக்விட்டி ரேஷியோ நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ப்ரொப்ரேட்டி ரேஷியோ கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்மட்டுன்னு பார்க்கலாம். ப்ரொப்ரேட்டி ரேஷியோ இருக்கட்டு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் டிவைடட் பை டோட்டல் அசஸ். ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு டெபிட் த ஈக்விட்டி ரேஷியோ லெவலில் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணணுமோ அதேமாதிரி இங்கேயும் கால்குலேட் பண்ணணும். டோட்டல் அசஸ்னா ஆல் அசஸ் இந்த டோட்டல் அசஸ், அதை டிவைட் பண்ணோம்னா இந்த ஆன்சர் வந்துடும். இந்த ஃபார்மட்டை மேக்கப் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு கேபிட்டல் gearing ratio calculate பண்ணுறதுக்கு funds bearing fixed interest and fixed dividend divided by equity shareholders fund. இது calculate பண்ணுறதுக்காக funds bearing and fixed interest or fixed in dividend calculate பண்ண preference share capital, debentures, bonds, long term borrowing carrying fixed interest. Equity shareholders fund கண்டுபிடிக்க equity shareholders fund equal to equity share capital plus reserve and surplus. இதை calculate பண்ணாவே இந்த gearing ratio கண்டுபிடிச்சிடலாம். So next one turnover ratio. Turnover ratio inventory turnover ratio, trade receivable turnover ratio, trade payable turnover ratio, fixed asset turnover ratio. First one inventory turnover ratio கண்டுபிடிக்கிறதுக்கு cost of revenue from operation divided by average inventory. Cost of revenue from operation கண்டுபிடிக்க purchases of stock in trade plus changes in inventories of finished goods plus direct expenses. Another one are revenue operation
மைனஸ் கிராஸ் ப்ராஃபிட். இது வந்து காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்மெட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரெவன்யூ ஆப்ரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொன்று ரெவன்யூ ஆப்ரேஷன் இன் த சேல்ஸ். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இஸ் த நெட் சேல்ஸ் கண்டுபிடிக்க சேஞ்சஸ் இன் இன்வென்டரி இஸ் ஈக்குவல் டு ஓப்பனிங் இன்வென்டரி மைனஸ் க்ளோசிங் இன்வென்டரிஸ் கால்குலேட் பண்ணால் என்ன கண்டுபிடிக்கலாம்? சேஞ்சஸ் இன் இன்வென்டரிஸ் வரும். டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஈக்குவல் டு வேஜஸ் ப்ளஸ் கேரேஜ் இன்வர்ஸ் ப்ளஸ் ஃப்ரைட் இன்வர்ஸ் ப்ளஸ் டாக் சார்ஜஸ் ப்ளஸ் ஆயில் ப்ளஸ் இம்போர்ட் டியூட்டி ப்ளஸ் கேஸ் ஃபியூயல் அண்ட் பவர்ஸ் ப்ளஸ் அதர் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இதெல்லாம் டைரக்ட் எக்ஸ்பென்சஸில் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆவரேஜ் இன்வென்டரி ஈக்குவல் டு ஓப்பனிங் இன்வென்டரி ப்ளஸ் க்ளோசிங் இன்வென்டரி டிவைடட் பை 2. இதுதான் உங்களுக்கு ஆவரேஜ் இன்வென்டரி கால்குலேட் பண்ணுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இன்வென்டரி கன்வென்ஷன் பீரியட். இது கண்டுபிடிக்க இன்வென்டரி கன்வென்ஷன் பீரியட் கண்டுபிடிக்க நம்பர் ஆஃப் டேஸ் இன் a year டிவைடட் பை இன்வென்டரி டர்ன்ஓவர் ரேஷியோ. இந்த நெக்ஸ்ட் ஒன் inventory convention period equal to number of month in a year divided by inventory turnover ratio. இது calculate பண்றதுக்கான format. So next one is a trade receivable turnover ratio. Trade receivable turnover ratio calculate பண்றதுக்கு trade receivable turnover equal to credited revenue from operation divided by average trade receivable. Average trade receivable calculate பண்றதுக்கு opening trade receivable plus closing trade receivable divided by 2. Trade receivable equal to total trade debtors plus bills receivable. இது ரெண்டையும் ஆட் பண்ணா trade receivable கிடைக்கும். So next one debit collection period. Debit collection period equal to number of days in a year divided by trade receivable turnover ratio. Debit collected period in month. இது டேஸ்க்கு, இது மந்த்துக்கு. மந்த்துக்கு கால்குலேட் பண்ண சொன்னா number of month in a year divided by trade receivable turnover ratio. So next calculating trade payable turnover ratio. Trade payable turnover ratio கண்டுபிடிக்க net credit purchases divided by average trade payable. Net credit purchases கண்டுபிடிக்க total credit purchases minus purchases return. அதை calculate பண்ணா உங்களுக்கு net credit purchases வரும். Average trade payable கண்டுபிடிக்க opening trade payable plus closing trade payable divided by 2. Trade payable trade debtors plus bills payable இதோட format. So next credit payment period கண்டுபிடிக்க credit payment period in days இருந்ததுன்னா number of days in year divided by trade payable turnover ratio. இந்த credit payment period in month இருந்ததுன்னா number of month in year divided by trade payable turnover ratio. So next fixed assets turnover. Fixed assets turnover ratio கண்டுபிடிக்க revenue from operation divided by average fixed assets. Average fixed assets equal to opening fixed assets plus closing fixed assets divided by 2. இதுதான் fixed assets turnover கண்டுபிடிக்கிறதுக்கு. So next one fixed assets turnoverல இந்த ratio அதுக்கடுத்தது ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ. அதில் கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ, ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரேஷியோ, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ, நெட் ப்ராஃபிட் ரேஷியோ, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ஃபர்ஸ்ட் ரேஷியோ கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ. கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ கண்டுபிடிக்க கிராஸ் ப்ராஃபிட் டிவைடட் பை ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இன்டு 100. இதுதான் கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ கண்டுபிடிக்க. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ரேட்டிங் காஸ்ட்
ரேஷியோ கண்டுபிடிக்க ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரேஷியோ ஈக்குவல் டு ஆப்ரேட்டிங் காஸ்ட் டிவைடட் பை ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இன்டு 100. ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ நெக்ஸ்ட் ஒன் இன் ஃபார்மேட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ கண்டுபிடிக்க ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் டிவைடட் பை ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இன்டு 100. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் டிவைடட் பை ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இன்டு 100 இஸ் ஆப்ரேட்டிங் ரேஷியோ ஈக்குவல் டு 100 மைனஸ் ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரேஷியோ. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்னா ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் மைனஸ் ஆப்ரேட்டிங் காஸ்ட். இது கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்மட்டு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் நெட் ப்ராஃபிட் ரேஷியோ. நெட் ப்ராஃபிட் ரேஷியோ கால்குலேட் பண்ண நெட் ப்ராஃபிட் ரேஷியோ ஈக்குவல் டு நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் டிவைடட் பை ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இன்டு 100. Fifth one, return on investment. Return on investment calculate பண்ண net profit before interest and tax divided by capital employed into 100. இதுதான் return on investment calculate பண்றதுக்கான format. ஃபார்மட் இதோட முடியுது. இந்த ஃபார்மட் எல்லாம் மக்கப் பண்ணிட்டீங்கன்னா சம் போட ஈஸியா இருக்கும். இந்த ஃபார்ம் 9th சாப்டரோட ஃபார்மட் இதோட முடியுது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.